வரலாற்றில் முதன்முறையாக ஆபரண தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை தொட்டு மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் தங்கத்தின் விலை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். நகை விலை உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் ஒரு பவுன் 25,000 இருந்துச்சு. இப்ப 1 லட்சத்துக்கு 4 பவுன் எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுன் 1 லட்சத்தை தாண்டிட்டு இருக்கு, எடுக்க முடியல. மேக்சிமம் பெண் குழந்தை வச்சிருக்கவங்களுடைய இயல்பு நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணணும்னா 10 லட்சம் 20 லட்சம் இல்லாம முடிய மாட்டேங்குது. இப்படி போயிட்டு இருந்தா மக்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால மத்திய அரசாங்கம் இந்த நகை விலை அதிகரிச்சுட்டு இருக்கு, ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வரலாறு காணாத அளவுக்கு 25 மடங்கு எகிரி போய் இருக்குது. இப்ப என்னன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னாக்க நடுத்தர மக்களோ இல்ல அதுக்கு கீழே இருக்கவங்களோ பெண்கள் எப்பயுமே உங்களுக்கே தெரியும், பெண்கள்னாலே நகையை போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு ஆசை கூட இனி படக்கூடாது போல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நகை விலை அவ்வளவு உயரம் எட்டி போயிடுச்சு. அதுக்கு மத்திய மாநில அரசு இதை இந்த விலை ஏற்றத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோங்க. நாங்களே கூலி வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எப்படி வாங்க முடியும்? இப்போ ஒரு பவுன் ஒரு கிராமே 11,000 12,000 வந்திருக்குது. ஒரு பவுன் வாங்கும்போது 1 லட்சத்தி சில்லரை வந்திருக்கு. நாங்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எப்படி வாங்க முடியும்? இப்போ உங்களுடைய வயதுல இப்போ நீங்க எவ்வளவு தேங்க வாங்கிருக்கீங்க? நாங்கள் எங்கள் வயசுக்கு வாங்கும்போது ஒரு பவுன் 35 40 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு இப்போ இவ்வளோ வந்துருச்சு. இப்போ கல்யாண சீர்வரிசை இதெல்லாம் செய்யறதுல எவ்வளவு கடினம் இந்த காலத்துல இந்த விலை ஏற்றனால? ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களால ஒண்ணுமே முடியலைங்க சார். இதுக்கு ஏதாவது அரசாங்கம் தான் ஏதாவது தீர்வு பண்ணணும். இவ்வளோ விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நடுத்தர மக்கள்லாம் வாங்கவே முடியாது. நல்ல கோடீஸ்வரங்க பணக்காரங்க இவங்க தான் வாங்க முடியுமா வச்சு, நம்மளாட்ட நடுத்தரவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பவுனுங்க வாங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பெண் குழந்தை வச்சிருக்கவங்க நிலைமை என்னவோ, அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை எல்லாம் பண்ணுவாங்க? எப்படிங்க சார் கல்யாணம் பண்ண முடியும்? பொண்ணுங்க எல்லாம் நம்ம வீட்லயே வச்சுக்க வேண்டியதான். பவுனு போட முடியாது. இப்போ கேட்கறவங்க எல்லாம் 40 பவுன் போடுங்க 50 பவுன் போடுங்கிறாங்க. நம்ம வசதிக்கு ஒரு பவுனுக்கே நம்மளால வழி இல்லை. 50 பவுனுக்கெல்லாம் எங்க போய் போட முடியும்? அந்த மாதிரி போட முடியாதுங்களே. ஒரே நாளில் 1200 ரூபாய் ஏறி இருக்குது. இதனுடைய இது பார்த்திங்கன்னா சர்வதேச வர்த்தகம் ட்ரம்ப் கொண்டு வந்த பொருளாதார கொள்கை தான். அதன் மூலியமாக தான் இந்த அளவுக்கு விலை ஏறிட்டு இருக்குது. இதை ரொம்ப கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் சேவிங்ஸே இப்போ இந்த தங்கம் தான். ஒரு பவுன் வாங்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வருங்காலத்தில் தங்கோட மதிப்பு எப்படி இருக்கும்? இப்போ விலை உயர்வு எப்படி இருக்கும்? இல்லை, இவங்க சொல்கிறத பார்த்தா எங்கே கூட போய் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியலையே. ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய் ஏறி 1 லட்சமாக மாறி இருக்குது. வருங்காலத்தில் இன்னும் எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் கணிக்கவே முடியலை. விலைவாசி ரொம்ப ஏறிக்கிட்டே தான் போகுது. அதுக்கு தகுந்த வருமானம் நமக்கு கிடையாது. தங்க விலை இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. என் கல்யாணத்துக்கு 101 ரூபா விற்றுது பவுன். இப்போ என்னென்னா 1 லட்சத்தி சொச்சம் வந்துருச்சு. கிராமே 12,000 வந்துருச்சு. கவர்மெண்ட்டும் எதுவும் கண்டுக்கவும் மாட்டேங்குது. ஏழைப்பட்ட மக்கள் ஒரு 5 பவுன் போட்டனாலும் இப்போ 6 லட்சம் இருந்தால் தான் ஒரு 5 பவுன் எடுக்க முடியும். அந்த 1 பவுனாக இருந்தாலும் வச்சு தான் அதை வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, வீட்டு செலவுக்கும் பார்க்குறாங்க. அதை திருப்பறதுக்கு 1 லட்சம்னா 1.5 லட்சம் இருந்தால் தான் திருப்ப முடியும். அப்படி இருக்கக்குள்ள நகையும் வாங்கவும் முடியாது, வைக்கவும் முடியாது. பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு, வீட்டு செலவு எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் இதுக்கு ஏதாச்சும் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏறிட்டே இருந்தால் எப்படி வாங்க முடியும்க்கா? 1 கிராமே இப்போ 12,000 ரூபா வருது. ஜிஎஸ்டி அந்த இது எல்லா வரையும் போட்டு 13,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுறாங்க. எப்படி 1 கிராம் கூட வாங்க முடிய மாட்டேங்குது? மக்களால் எப்படி சமாளிக்க முடியும் அவங்களாலாம்? உங்கள் விவரம் தெரிஞ்சு தங்க விலை எவ்வளோக்கு வாங்கினீங்க? என் கல்யாணத்துக்கு இப்போ 8 வருஷம் ஆகுது. அப்போ 22,000 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ ஒரு பவுன் 1 லட்ச ரூபா வந்திருக்கு 8 வருஷத்துக்குள்ளார. இப்போ எங்களுக்கு கூட ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் வாங்கி சேர்த்து வைக்கிறது? கல்யாணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாவது படிப்பு செலவுக்கு நகை வைக்கனா கூட பேங்க்லேயும் வட்டி ஜாஸ்தியாக போடுறாங்க நகைக்காண்டியே. எப்படி அதை நகையை கட்டி திருப்பவும் முடியும்? நகை விலை இப்போதைக்கு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய். எங்களுடைய ஏழையான குடும்பம்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் 1 கிராம் நகை கூட வாங்க முடியல. நான் 2 பொண்ணை பெற்று வச்சிருக்கேன். இருக்கிற காலத்துக்கு நான் எப்படி நகை வைப்பேன், எப்படி படிக்க வைப்பேன், எப்படி நகை எடுப்பேன்றது தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வருஷம் தான் கேட்குறாங்க, நகை நட்டு தான் கேட்குறாங்க. இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நகை நட்டு தான் முக்கியன்றாங்க. இது மாதிரி ஏன்னா நடுத்தர குடும்பம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? 1 லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் வந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு குடும்பம் பண்ண முடியல. பொம்பளை பசங்களை பெற்று வச்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நான் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ என்னால் ஒரே ஒரு குண்டு மணி கூட வாங்க
விற்கிற விலைவாசி